வணக்கம் நண்பர்களே. ஏதோ டிவிகே நிர்வாகிகள் என்றால் தப்பு பண்றதுக்கு லைசன்ஸ் போட்டு கொடுத்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்றதுக்கு, கஞ்சா கடத்துறதுக்கு, கஞ்சா விற்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் டிவிகே நிர்வாகிகள் எங்க பார்த்தாலும் அவங்க தான் முதன்மையானவங்களாகவே இருக்காங்க. கரூர்ல புதிதாக திருமணமான பொண்ணுக்கு டிவிகேவோட ஒன்றிய செயலாளர் ரமேஷ் என்பவர் ஒரு மாசமா அந்த பொண்ணை பின்தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் அந்த பொண்ணுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் கொடுத்து செய்கை மூலமாக துன்புறுத்தல் கொடுத்துருக்குறாங்கன்னு காவல் நிலையம் போய் சொன்னால் நடவடிக்கையே இல்லை. பொறுத்து பார்த்த பொதுமக்கள் பொதுமக்களே பார்த்து தருமட்டி போட்டு காவல் நிலையத்தில் போய் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. இதுதான் எப்படின்னா, ஈரோட்டில் அருண் என்ற டிவிகே நிர்வாகி அவன் கஞ்சா கடத்தி கஞ்சா வித்துட்டு இருக்கான். அவனை போலீஸ்ல பிடிச்சி வச்சா சொந்த ஜாமீன்ல டிவிகே காரங்களே எடுத்துட்டு வராங்க. இந்த காவல்துறையை கையில வச்சிருக்கிறது யாரு? ஒரு முதல்வர் விஜய் அவர்கள் வச்சிருக்காரு. ஆனா தன் கட்சிக்காரங்கன்னாக்க தப்பு பண்றதுக்குன்னு லைசன்ஸ் போட்டு கொடுத்த மாதிரி தைரியமா பண்றாங்க. எந்த துணிச்சல்ல? இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர் கூட இருந்த 2 நிர்வாகிங்க அவருடைய கட்சியை சார்ந்த அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. இது எம்எல்ஏவுக்கு தெரியும். செக்ரட்டரி வரைக்கும் தகவல் சொல்லிட்டேன்னா அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது இருக்கு. இது வரைக்கும் அந்த எம்எல்ஏ மேல நடவடிக்கை இல்லை. அதே போல நிதியமைச்சர் மரிய வில்சன் வீடு பூந்து ஒரு பொண்ணு அவங்க தம்பி மனைவியவே உருட்டுக்கட்டையால அடிச்சது எல்லாத்துக்குமே உலகத்துக்குமே தெரியும். அவர் இன்னும் நிதியமைச்சர். அப்போ இப்படிப்பட்டவங்களாம் இருக்கும்போது டிவிகே காரங்கள தப்பு செய்யறதுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்துட்டாரு முதல்வர் விஜய். இந்த முதல்வர் லட்சணம் இப்படி இருக்கும்போது எங்க அக்கா கனிமொழி அவர்கள் எம்பி என்ன சொல்றாங்கன்னாக்க, முதல்ல உங்க நிர்வாகிக்கு சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்வருக்கே சுய ஒழுக்கம் இல்லாத போது அவர் எங்க இருந்து நிர்வாகிகளுக்கு சுய ஒழுக்கத்தை பத்தி பேசுவாரு? சுய ஒழுக்கம் இருக்கிறவங்க மனைவி இருக்கும்போது நான் அப்படித்தான் இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வருவேன்னு வருவாரா? பொது வெளியில கூட்டிட்டு வருவாரா? அவர் எப்படி சுய ஒழுக்கத்தை பத்தி பேசுவாரு? எப்படி நடவடிக்கை எடுப்பாரு? அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாகர்கோவில்ல சபரிவர்மன் என்றவர் கஞ்சா வித்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாற்றுத்திறனாளி போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவரை நைட்டோட நைட்டா போலீஸ் கஸ்டடியிலேயே அடிச்சு கொன்னேட்டாங்க. இது வரைக்கும் ஒரு சாமானியன் என்றால் விஜயோட காவல்துறை அடிச்சு கொள்ளும். இதை கேள்வி கேட்க முதல்வர் வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டாரு. ஆனா டிவிகே கட்சிக்காரங்கனாக்க தன்னுடைய சொந்த ஜாமீன்ல எடுத்துட்டு வருவாங்க. அப்போ நீங்க தப்பு செய்யுங்க, நாம உங்களை அலர்ட் பண்றேன்றாங்க. இதே முதல்வர் திருப்புவனத்துல அஜித்குமார் மரணத்தின் போது ஆளுக்கு முன்னாடி வீட்டுல போய் பொங்கி எழுந்து அரசியல் பண்ணார்ல. அப்போ முறைப்படி சட்டப்படி போலீஸ்காரங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனா இன்னும் இந்த போலீஸ்காரங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? முதல்வர் இன்னும் வாய் திறக்கவே இல்லை. இந்த மாதிரி நிகழ்ச்சி, இந்த மாதிரியான சட்ட விதிமுறை மீறல்களுக்கு ஏன் வாய் திறக்காம இருக்கிறீங்க? பேசுங்க என்று முதல்வர்கிட்ட நம்ம கோரிக்கை வச்சா அவர் போய் எங்கேயாவது எப்பயாவது ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை மேடை போட்டு மேடையில ஏறி நின்றுட்டு டேஷ்னு சொல்லி பேசுவார். யார் மாதிரி? கஞ்சா குடிக்கிறவனை போல, ஒரு 4ஆம் தர பேச்சாளர்களை போல, ஒரு தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல பேசுற அந்த லோக்கல்கள் போல டேஷ் போட்டு பேசுவார். இப்படிப்பட்ட முதல்வர் இருக்கிற நாட்டில் எப்படி தனி மனித ஒழுக்கம் இருக்கும்? அப்போ முதல்வர் தலைமை தலைவன் எந்த வழியோ அப்படித்தானே மக்களும் இருப்பாங்க. ஏன் போலீஸ் துறையை கையில வச்சிட்டு இருக்கிறவரு இது வரைக்கும் அந்த லாக்அப் மரணம் குறித்து பதில் சொல்லவே இல்லை. அந்த பையன் எப்படி உடல்நிலை சரியில்லாம இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவர் உடல் முழுசும் காயங்களா இருக்கு. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி என்று கூட பார்க்காம அடிச்சிருக்கிறாங்க. மனித நேயமற்ற மிருகங்களாக போலீஸ்காரங்க நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்காரங்க மீது உரிய தண்டனை கொடுக்கணும். அவங்கள சஸ்பெண்ட் செய்யணும், கைது செய்யணும், யார் என்று கண்டுபிடிச்சி இனிமே இந்த மாதிரி லாக்அப் மரணங்கள் நடக்கக்கூடாது என்று தான் நம்ம சென்ற ஆட்சியிலையும் பேசணும், இப்பயும் பேசலாம். ஆனால் லாக்அப் மரணங்கள் தொடர்கிறது. இதையெல்லாம் கண்டித்து நான் வந்தால் இதெல்லாம் நடக்காது, வானத்தை வில்லா வளைப்பேன், வைகுண்டத்தை தேனாரும் பாலாரும் ஓடும் என்று ஆட்சிக்கு வந்தவர் தான்
விஜய், நடிகர் விஜய் இன்னைக்கு அவர் ஊமையாக இருக்கார்.